சட்டமன்ற தேர்தலில் வாக்களித்துவிட்டு சென்னைக்கு மக்கள் திரும்பியதால் நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்தில் கடும் கூட்ட நெரிசல் காணப்பட்டது. வாக்களிப்பதற்காக தென் மாவட்டங்களுக்கு வந்த மக்கள் மீண்டும் சென்னைக்கு திரும்பி வருகின்றனர். இந்நிலையில் நெல்லை ரயில் நிலையத்திற்கு வந்த அந்தியோதயா விரைவு ரயிலில் பயணிகள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. ரயிலில் இடம் பிடிப்பதற்காக பயணிகள் ஒருவருக்கொருவர் முண்டியடித்ததால் பரபரப்பு காணப்பட்டது. இருக்கைகள் கிடைக்காதவர்கள் ரயில் பெட்டி படிக்கட்டுகள் மற்றும் நடைபாதைகளில் அமர்ந்தவாறு பயணம் மேற்கொண்டனர். நெல்லையிலிருந்து சென்னைக்கு படுக்கை வசதி கொண்ட குளிர்சாதனம் அல்லாத தனியார் பேருந்துகளில் 2800 ரூபாய் வரை வசூலிக்கப்படுவதாகவும், தூத்துக்குடியிலிருந்து படுக்கை வசதி கொண்ட குளிர்சாதன பேருந்துகளில் 3200 ரூபாய் வரை வசூலிக்கப்படுவதாகவும் பயணிகள் தரப்பில் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூட்ட நெரிசலை பயன்படுத்தி மதுரையில் இருந்து சென்னைக்கு 2400 முதல் 3000 ரூபாய் வரை ஆம்னி பேருந்துகளில் வசூலிக்கப்பட்டதால் குடும்பத்துடன் பயணம் செய்யும் நடுத்தர மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். போக்குவரத்து துறையும் ஆம்னி பேருந்து சங்கமும் இது குறித்து நடவடிக்கை எடுத்துள்ளதாக கூறி வரும் நிலையில், சூழ்நிலையை பயன்படுத்தி சில தனியார் பேருந்து நிறுவனங்கள் தொடர்ந்து அதிக கட்டணம் வசூலிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு முடித்து சென்னை மற்றும் பிற ஊர்களுக்கு திரும்பும் பயணிகளின் வசதிக்காக நேற்று கூடுதலாக 1295 பேருந்துகளும், முக்கிய ஊர்களிலிருந்து பல்வேறு இடங்களுக்கு 2500 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. இதேபோல் இன்று பிற பகுதிகளிலிருந்து சென்னைக்கு வழக்கம் போல் இயக்கக்கூடிய 2092 பேருந்துகளுடன் 3184 சிறப்பு பேருந்துகளும், பிற ஊர்களுக்கு 3345 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.